ஃபர்ஸ்ட் எல் நினோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எல் நினோங்கன்னா என்ன அப்படின்னா, கடல் மேல் பரப்பு வந்து ரொம்ப சூடாகி, அந்த வெப்பத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, எ அதாவது நம்ம மழை பெய்யறதுக்கு வந்து அந்த கடல்ல உள்ள நீரு, அந்த வெப்பம், அப்புறம் காத்து இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு மான்சூன் வந்து கிரியேட் பண்ணுது. ஒரு கிளைமேட் வெதர் கண்டிஷன வந்து கிரியேட் பண்ணுது. அப்ப என்னன்னா, இந்த கடல் மேற்பரப்பு அதிகப்படியான வெப்பத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டயத்துல வந்து காத்து வந்து அடிச்சு, அத வந்து தள்ளிட்டு போயி, வேற வேற இடத்துல வந்து மழை பெய்யும். ஓகேவா? அந்த மழை மேகங்கள்லாம் சேர்ந்து மழை பெய்யும். அப்ப இப்ப இ இ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கடல் மேற்பரப்பு வந்து ரொம்ப சூடாகி, ஒரே இடத்துல வந்து அந்த வெப்பம் வந்து அப்படியே அதே இடத்திலேயே தங்கிருது. இல்லன்னா காத்து அந்த சைடு அடிக்கவே இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, எந்த இடத்துல வந்து நம்ம மழை பெய்யும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போமோ, அந்த இடத்துல மழை பெய்யாது. எந்த இடத்துல வந்து வெப்பம் இருக்காது. அதாவது எந்த சீசன்ல வந்து வெப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறோமோ, அந்த சீசன்ல வந்து வெப்பம் அதிகமா இருக்க போகுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, நார்மலா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, தடைபடுறதுனால வந்து நமக்கு வந்து மழை வந்து பெய்ய வேண்டிய இடத்துல வந்து பெய்யாது. இல்ல அதிகப்படியான வறட்சி இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எல் நினோ வந்து நடந்திருக்கா? எஸ் நடந்திருக்கு. எல் நினோ வந்து ஒரு 150 வருஷம் முன்னாடி நடந்தப்ப, இந்தியால நடந்தப்ப அதிகப்படியான வறட்சி. அந்த வருஷம் ஃபுல்லா மழையே இல்ல. ஓகேவா? அப்புறம் இந்த எல் நினோ வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவ, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ வருது அப்டிங்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த வருஷமே வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் இயர்ன்னு சொல்றாங்க. 2027 இத விட ரொம்ப ஹாட்டஸ்ட் இயரா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க.